அப்படின்னு. அதுதான் சரி சார். மீனிங். இதுல நிறைய வேர்ட்ஸ் அப்ஸ்ட்ராக்ட் நவுனா இருக்க போகுது. ஃபார் எக்ஸாம்பிள் அவேர் வந்து அவேர்னஸ், விழிப்புணர்வு. அதான் வந்து நவுனா மாத்தினாங்க. ஸோ பார்க்க முடியாது, டச் பண்ண முடியாது. இந்த மாதிரி ஒரு விஷயத்த கான்கிரீட் நவுன்னா பார்க்க முடியும், டச் பண்ண முடியும். ஒரு வீடு இருக்குன்னா அது ஒரு கான்கிரீட் நவுன். பட் இது வந்து அப்ஸ்ட்ராக்ட் நவுன். இப்ப ஏபிள் வந்து எப்படி மாறலாம்? நவுனா ஏபிள் Able. ஏபிள்னஸ். ஏபிள் Adjective, sir. மாறாது. Adjective. அட்ஜெக்டிவ் தான் ஏபிள். Able, sir. be able to. ஹரிணிப்பிரியா தான் சொல்ல வந்தாங்க. Abled. I'm abled. ஏபிள்டு அட்ஜெக்டிவ் தான். இங்க பாருங்க, லுக் அட் திஸ் எபிலிட்டி. Okay, okay. எபிலிட்டி இது வந்து இப்ப வந்து பாருங்க, திறமை, முடியுங்கிறது. இப்ப இன்னொருத்துக்கு தமிழ்ல சொல்லலாம். இப்ப எபிலிட்டினா என்னவா இருக்கும் தமிழ்ல? Ability அப்படின்னா எபிலிட்டினா திறமை சார். ஆக்சுவலி எபிலிட்டினா ஒரு முடியும் தன்மை. எபிலிட்டினா he has the abilityனா அவரால பண்ண முடியும் பண்ண முடியும். அப்படிங்கிறது தான் ஒரு ஏபிள்ல இருந்து வருது. ஒண்ணும் இல்லை, இங்க பாருங்க, ரொம்ப முக்கியமானது எனேபிள். இஎன்எஸ் சேர்த்தீங்கன்னா வேர்ப் ஆயிடும். இந்த வேர்ப்னா நீங்க 5ஆ போட்டுடலாம். இதுதான் இந்த வேர்ப்னு நான் போட்டிருக்கிறது, நீங்களா ஃபில் பண்ணிக்கலாம். எனேபிள், enableனா allow அந்த மாதிரி தானே சார்? எனேபிள்னாக்க பண்ண வைக்கிறது. பண்ண வைக்கிறது எல்லாமே ஏபிள் தான். எனேபிள்னா முடிய வைக்கிறது, பண்ண முடியும். எஸ். இப்ப நம்ம மெயினா ஃபோக்கஸ் பண்ண போறது இன்னைக்கு வந்து அட்ஜெக்டிவ்ல இருந்து நவுன். இப்ப அபண்டன்ட் இருக்கு, இது எப்படி மாத்தலாம்? நவுன்னா எப்படி மாறும்? அபண்டன்ட்னா ரொம்ப அதிகம், ரொம்ப நல்லா இருக்கிறது, நிறைய இருக்கிறது. அபண்டன்ட்னா குறைச்சலா இல்லாம நிறைவா இருக்கிறது. சொல்லி அது வராதா சார்? என்ன வார்த்தை வரும்? இல்ல abundant மீனிங் என்ன சார்? abundant ரொம்ப அதிகமா இருக்கிறது. கைவிடப்பட்டது அந்த மாதிரி அந்த மீனிங் கிடையாதா? அது abandon. ஓகே ஓகே. சோ இது வந்து abundance. ஓகே, இன்னும் கொஞ்சம் புரியணும் எப்படி சொல்லலாம்? அட்வென்ச்சரஸ் இருக்கு, இதுக்கு நவுனா மாத்திரம் என்ன வரலாம்? அட்வென்ச்சர். சோ இப்ப அரகண்ட் என்னவா மாறும்? இப்ப பாருங்க, அபண்டன்ட் வந்து அபண்டன்ஸா மாறுது. அரகண்ட் வந்து என்னவா மாறும்? அரகன்ஸ். பியூட்டிஃபுல் வந்து என்னவா மாறலாம்? பியூட்டி. அழகு, வெரி நைஸ். போல்ட் வந்து என்னவா மாறலாம்? Strong. போல்ட்னஸ். பாருங்க, போல்டன். இது பாப்போம், இந்த இஎன் எப்படி வருதுன்னு பாப்போம். நிறைய இடத்துக்கு வரும் அது. பிரேவ்னஸ் ஒரு வேர்ட் இல்லையே. பிரேவ் தான் சார் வரும். பிரேவ் வராது. பிரேவ் தான் அட்ஜெக்டிவ் வச்ச. பிரேவ் Two letters Braved. Two letters are missing. ரெண்டு லெட்டர் மட்டும் பாக்கி இருக்கு. bravely இங்க adverb. bravely வந்து adverb. braved ed வருமா சார்? braved. இப்ப ஒரு லெட்டர் போட்டா இன்னொரு லெட்டர். bravery. வெரி குட். இப்ப brilliant எப்படி இருக்கும்? நம்ம ஆரம்பத்துல இருந்து போயிடலாமா? angry. சோ கோபமான, இங்க வந்து கோபமாக, கோபமான. சரியா? இது கோபம், இது வந்து கோபம், இது வந்து கோபப்படுத்துறது. புரிஞ்சுதா? இது நாலுதான் வேர்ட் ஃபேமிலி. எப்படி சொல்ல முடியும்? எப்படி
anger. anger, anger. சேம் வே இதுவும் anger தான். இந்த anger எப்படி மாறும்னா anger, angered, angered, angering, angers. ஸோ இப்படி போட்டுக்கலாமா? இது 1 வச்சுட்டு இங்க 2, இங்க 3, இங்க 4, இங்க 5 பண்ணிக்கலாமா? ஸோ இப்படியே பேக்ல போயிடலாமா? angered வருமா? ஓகேவா? V2. We know the V2, right? yes sir, Angered. இப்ப angering, angering. angered, Angers. angering, angers, இந்த ஃபேமிலியை நீங்க புரிஞ்சுட்டாலே எவ்வளோ vocabulary நீங்க வந்து கேதர் பண்ணலாம். அட் ஒன் இன்ஸ்டன்ட் 10 டைம்ஸ் உங்க vocabulary அப்படியே ரைஸ் ஆகும். பாருங்க, இந்த ஆங்கருக்கு கோபம், இந்த ஆங்கருக்கு கோபப்படுத்துகிறேன், கோபப்படுத்துகிறேன், படுத்துகிறேன், கோபப்படுத்துகிறாய், கோபப்படுத்துகிறீர்கள், படுத்துகிறீர்கள், கோபப்படுத்துகிறாய், கோபப்படுத்திக் கொண்டீர்கள், கோபப்படுத்துகிறார்கள். சரியா? இங்க பாருங்க, கோபப்படுத்தினேன், கோபப்படுத்தி, கோபப்படுத்துகிறேன், கோபப்படுத்தி கொண்டு, கொண்டு, கோபப்படுத்துகிறான், கோபப்படுத்துகிறேன், படுத்துகிறான், படுத்துகிறாள், படுத்துகிறது. ஓகே, இப்ப அக்ரெசிவ் என்னவா வரும்? ஈஸி ஈஸி. நீங்க ஒரு 30-40 பண்ணதுக்கு அப்புறம் எல்லாம் aggressiveness, aggress sir, முக்கியம். Aggression. aggression, aggressive, aggressiveness, aggression, ரைட். இப்ப பாருங்க, அட்வான்டேஜஸ் என்னவா இருக்கும்? Advantage. அட்வான்டேஜ், வெரி குட். advantage, ambitious என்னவா இருக்கும்? Ambition. 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 ambition, அவ்வளவுதான். நீங்க Ambition. கொண்டு வந்துட்டாலே போதும். சோ இப்ப ambitiously, ambitiously, இப்ப advantageously, advantageously, aggressively, aggressively, abundantly, abundantly, ably, ably. இப்ப நீங்க நிறைய படிக்க படிக்க இது எல்லாமே நீங்க பார்க்க முடியும். ஒரு குட் ரைட்டிங்ல எல்லாம் பார்க்க முடியும். அதனாலதான் வாசிக்க சொல்றது, கேட்க சொல்றது. இன்புட் வர வர yes sir, இன்புட் வர வர அப்படியே அப்படியே ஃபிக்ஸ் ஆயிடும். அட்வென்ச்சரஸ்லி, adventurously, anxious. சோ இது ரொம்ப ஈஸி. இது anxious, ஆனா அங்கேருந்து நவுனை கன்வெர்ட் பண்றப்பதான் anxiously, anxious, and Anxiety. anxiety, 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 anxiety. anxiety, அப்ரிஹென்சிவ்னா பயப்படுறது. Apprehension. இன்னொரு வாட்டி சொல்லுங்க ஸ்ரீ கனிஷ்கா. apprehension, Apprehension. எஸ், அப்ரிஹென்ஷன்னா பயம். பயம், So apprehensively. So இது வந்து apprehend. Apprehend. apprehend, So இதுக்கப்புறம் நீங்க இதை ஃபில் பண்ணிக்கலாம். இப்ப okay sir, awful ரொம்ப மோசமா இருக்கிறது. awful Awfulness. பயங்கரமா இருக்கு, பயங்கரமா இருக்கு. awfulness, Awfulness. உன்னே போட்டுக்கலாம். awfulness தேவையில்லை. aw, ஆவ். aw, Ah. awful, awfully, awfully, பியூட்டிஃபுல், பியூட்டி இருக்குது. இங்க என்ன வரும்? verb. கனிஷ்கா சொல்ல முடியுமா? Beauty, beautiful, beautifulness. இப்ப பியூட்டி வந்துச்சு, verb 5 வார்த்தையா வரணும். Beauty. beauty, 3 letters are missing. beautiful sir, 2 letters are missing. Beauty. beauty, beauty, Beautily. beauty, Beautifully, beautifully, beautifully இங்க வந்துரும்.
Beauty. Beauty, sir. One letter is missing. பியூட்டிஃபை Beautify. 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 அழகு படுத்துறது. Ah, அழகு. சரி நான் இது இப்பதான் சார் இந்த வேர்டு பாக்குறேன். Beautify. Yes, sir. நானுமே பியூட்டிஃபைங்கிற கொஞ்சம் வேர்டு. பியூட்டி பார்லருக்கு போறவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். பியூட்டிஷியன், பியூட்டிஃபிகேஷன், பியூட்டிஃபை. இப்ப பாருங்க Beautify. பியூட்டிஃபுல்லி. அழகு, அழகான, அழகாக, அழகுபடுத்துகிறேன், அழகுபடுத்துறது. ஸோ உங்களுக்கு வந்து இதுதான் இந்த ஃபேமிலி கரெக்டா புரிஞ்சாதான் இங்கிலீஷ்ல vocabulary ரொம்ப இதா இருக்கும். நிறைய பேர் Yes, sir. vocabulary ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கு இந்த கோர் தான் முக்கியம். blissful, பிளிஸ் பரமானந்தம், பயங்கரமான சந்தோஷம். ஸோ யூ வில் ஸ்டார்ட். Bliss. Bliss. பிளிஸ்ஃபுல்லி Fully. ஸோ இந்த bliss தான் bless-ஆ மாறுறது. பிளஸ். Plus. Oh. பெருசா ஆசீர்வதிச்சு அப்படிப்பட்ட ஒரு பேரானந்தத்தை கொடுக்கறது தான் bless பண்ணுங்க. blessed. இது boldened, bravery. இப்ப இந்த braveryக்கு இதுக்கு கவுண்டர் பார்ட் verb கவுண்டர் பார்ட் கிடையாது. Let's look at that. Brilliant. பிரில்லியன்ட். So brilliantly. Brilliantly. Brilliant. ஏன் இவ்வளவு நேரம் யோசிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லையே. இது நம்ம Brilliance, sir. பிரில்லியன்ஸ். Brilliance, I think. brilliance. பிரில்லியன்ட். Yeah. Brilliance. காட்டுத்தனமான brutally. Brutally. Brutal. ப்ரூட். Fullness. Brutalness, sir. Brutalness. brutalனா Bruteful. Bruteful. brutal. Brute. உங்களுக்கு அட்ஜெக்டிவ்ல தான் வருது brutal, brute. Now Brute. 5 letters are missing. நியூஸ் எல்லாம் கேட்கறதே இல்ல, நியூஸ் பேப்பர் எல்லாம் படிக்கிறதே கிடையாதுன்னு நல்லா தெரியும். Brutefully, sir. Bruteness. Bruteness. No. 4 letters are missing. ப்ரூட்டன்ட். ANCE. 3 letters are missing. Brutally. 2 letters. Brutally. Brutally. ING. brutal. 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 Brutality. Brutality. நிறைய வரப்போகுது. Brutality. முடியறது நிறைய வரப்போகுது. அப்ப நீங்க கனெக்ட் பண்ணணும். டெய்லி நியூஸ கொஞ்ச நாள் கேட்கணும். இங்கிலீஷ்ல கேட்டுட்டோம்னா எல்லாம் வந்துடும். நியூஸ்ல எல்லா வார்த்தையும் வந்துடும். டெய்லி மாறும் நியூஸ். Sir, இதுக்கு என்ன சார் மீனிங்? Brutalityனா மீன்ஸ் காட்டுத்தனம். காட்டுத்தனம், okay. காட்டுத்தனமாக. He talks brutally. இப்ப பாத்தீங்க அப்படின்னா இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இது ஒரு பார்க்கிங் லாட் போட்டுடலாம். சார் அப்ப verb வந்து ப்ரூட் தான் வருமா சார்? இல்ல ப்ரூட் இல்ல, அது கிடையாது. அதுல ப்ரூட் verb கவுண்டர் பார்ட் கிடையாது. ஓகே. இங்க பாருங்க. He is brutal. அவன் ரொம்ப காட்டுத்தனமா இருக்கான். அவன் காட்டுத்தனமானவன். அவன் காட்டுத்தனம் முரட்டுத்தனமானவன். போட்டுக்கலாம். He talks பாருங்க. He talks brutally. முரட்டுத்தனமா பேசுறான். is that brutally. அவன் காட்டுத்தனமா பேசுறான். அவன் காட்டுத்தனமா இருக்கிறான், பேசுறான். இப்ப பாருங்க இருக்கிறாங்கிறப்ப அட்ஜெக்டிவ் யூஸ் பண்ணி. இப்ப பாருங்க he shows. நல்லா பாத்துங்க. நான் verb மாத்துறேன். மாத்திட்டு ஆப்ஜெக்ட போடுறேன். He shows brutality. So இப்ப நீங்க he has போட்டாலும் ஒண்ணும் தப்பு இல்லை. He has brutality. அவன் காட்டுத்தனம் பெற்றவன காட்டுத்தனமானவன். காட்டுத்தனமானவன். இது வந்து எல்லா சென்டென்ஸுக்குமே நீங்க அமைக்கலாம். சோ இது அட்ஜெக்டிவ், ரைட்? இது வந்து adverb. Noun. சோ இதுல நிறைய எக்ஸாம்பிள் பார்க்கலாம்.
All right, here you go. Careful. கேர்ஃபுல்னஸ், அப்படி ஒண்ணு கட்டாயமா போடலாம். கேர்ஃபுல்னஸ், கேர்ஃபுல்லி, care, கேர்ஃபுல்லி, கேர்ஃபுல்லி, வெரி குட். இங்க என்ன வரும்? care, கேர். இங்க பாருங்க, கேர், இங்கேயும் கேர் வரும். care, cat, கேர், கேர். ஸோ இப்ப கேர்னா இப்ப கேர் இங்க வந்துக்கலாமா? ஸோ அதை அப்படியே எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு போயிடுவீங்க. நீங்க ரெகுலர் verb தான் அது. கேர்டு, எஸ் சார், கேரிங். கேரிங், கேரிங், கேர்ஸ். கேர், Yes. இப்ப இந்த கேர் வர்றதுதான் இந்த கேர் ஃபீலிங் வந்துருது. இப்ப ஐ கேர் ஃபார் ஹிம். நான் அவனை கவனிக்கிறேன். அவனை பாதுகாக்கிறேன், அவனை பாத்துக்கிறேன். அவனை பாதுகாக்கிறேன். இது என்னது? பாதுகாக்கிறேன். verb, adjective இது என்னது? இது verbல வருமா nounல வருமா? ஹிம் சார், I care. கேர், ஐ கேர், Verb, verb. கேர் ஃபார், ஐ திங்க் வெர்ப் சார். இப்ப இந்த இது வந்து he handle him. handle him carefully. With care. Handle him with care. இந்த இதெல்லாம் சொல்லுவாங்க, கண்ணாடி பாத்திரத்தெல்லாம் சொல்லுவாங்க ஹேண்டில் வித் கேர்பாங்க. இந்த கேர் வந்து என்ன? ப்ரிப்போசிஷனுக்கு அப்புறம் வருது. Noun. இது வந்து noun. நவுன், இப்ப பாருங்க, one One வந்து should show carefulness. carefulness. Talk carefully. நீங்க ஒரு எக்ஸாம்பிள் வச்சு நீங்க எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. Be careful. பி கேர்ஃபுல், Adverb. இது பாருங்க, கேர்ஃபுல், பி கேர்ஃபுல்னா பாருங்க, பி கேர்ஃபுல், பி verb. Be careful. Adjective. Adjective. அட்ஜெக்டிவ், Carefully. Talk carefully. எப்படி பேசணுமா? இந்த பேசுறதோட பண்பு குறிக்கிறது, verb-ஓட பண்பு. Talk carefully. அட்வர்ப், Adverb. அட்வர்ப், Carefulness. Noun. Adverb. Noun. Noun. நவுன், நவுன், ஸோக்கு அப்புறம் பாருங்க, verb, object, object தான் அது. Noun. Noun. Yes, very good, very good, very good. Yeah. Ceremonious. Ceremony. Ceremony, அவ்வளவுதான். விழா ஜெர்மனி, ceremony. செரிமனி, Ceremoniously போட்டுருங்க. செரிமனி, செரிமோனியஸ், Ceremoniously. டி, செரிமோனியஸ்லி, Chaotic. பெரும் குழப்பம், பெரும் குழப்பம், chaotic. இதெல்லாம் அடிக்கடி வர, நீங்க படிக்க படிக்க வந்துரும் இதெல்லாம். Chaotic. Chaotic. கயோட், Chaotic. 2 letters are missing. கயோட்டி, Chaotic. கயோட், Chaotic. 1 letter is missing. கயாட், டி, டி, கயாட். No, chaos. Chaos. கயாஸ், ஓ, Chaos Chaos. யாரு பார்த்திருக்கீங்க? தசாவதாரம் படம் யாரு இது அடிக்கடி பார்த்திருக்கீங்க? பார்த்திருக்கேன் சார். ஆனா இது எந்த சென்டென்ஸ்ல வர Chaos, chaosல பெரும் குழப்பம். பெருங்குழப்பம், chaos theory-ம்பாங்க. யாராவது தசாவதாரம் படம் பார்த்திருக்கீங்களா? chaos theory-ன்னு சொல்லி ஆரம்பிச்சா அந்த படத்தை chaos theory வெளியே தான் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அப்ப பார்த்திருக்கேன் சார் ஸ்கூல் படிக்கும் போது. Right, எனக்கு right. புரியல, இப்ப புரியுது. Right. Chaos theory, butterfly. yes. Chaos. ம், ம், ம். Charismatic. ம். Charismaticனா நல்ல மக்கள் செல்வாக்கு நிறைந்த. Charismatic. MGR is a charismatic leader-ம்பாங்க. காமராஜ் is a charismatic leader-ம்பாங்க. மக்கள் கரிஷ்மேட் சார், கரிஷ்மேட் சார், இப்ப பாருங்க, கரிஷ், 2 letters are missing. OS.
So Rajinikanth is a charismatic actor. So he has charisma. கரிஷ்மா. ஓ கரிஷ்மா. Yes, sir. Very good. He is charismatic. Not able. மக்கள் செல்வாக்கு நிறைந்தவர். It has to be. மக்கள் சில Okay. ஒரே நிமிஷம் something. He is charismatic. He is charisma அப்படின்னா He has charisma. okay, he has charisma. இங்க எல்லாமே இந்த is has ரொம்ப ஈஸியா யூஸ் பண்ணிக்கலாம். சார். He has charisma. Yeah. பெஸ்ட் இது வந்து ஒரு சாட்டர்டே சண்டே வீக்கெண்ட்ல ஒரு இங்கிலீஷ் பேப்பரை நீங்க படிக்க ஆரம்பிக்கணும். எஸ் சார். Okay, sir. எல்லாமே வந்துடும், கடகடன்னு வந்துடும். உங்களுக்கு நாலேஜும் வந்துடும், லாங்குவேஜும் வந்துடும். சேரிட்டபிள். இந்த பேப்பரை தொட்டாலே Charity. நியூஸ் Charity. சேரிட்டி. charity, சேரிட்டபிளி. charitably, Charitably. charity வராதா சார்? இப்ப பாருங்க சேரிட்டின்னு என்ன? சேரிட்டினா சார் ஆக்சுவலி அது ஒரு சேரிட்டின்னு அதாவது ஒரு இது கொடுக்குறது சார். ஆக்சுவலி நம்மளுக்கு ஒரு என்ன சொல்றது, ஒரு அனாதை இல்லத்துக்கு வந்து சேரிட்டி ஃபண்ட் கொடுக்குற மாதிரி சார். ஃபண்ட் தயாள கலெக்ஷன் குணம், கொடுக்குறது. தயாள குணம். தயாள குணம். ஓகே சார். சோ இப்ப சேரிட்டி வந்து தயாள குணம். இப்ப தயா கொடுக்கறது, இன்னொருத்தவங்களுக்கு வந்து தர்மம் பண்றது. சேரிட்டி தர்மம் பண்றது. தர்மம். ஓகே. தர்மம். இப்ப பாருங்க சேரிட்டபிள் charity, தர்மம் கொடுக்கும் தன்மை. சேரிட்டபிலிட்டி வந்துருச்சு பாருங்க. சேரிட்டபிலிட்டி. சோ சேரிட்டபிலிட்டி, சேரிட்டி, சேரிட்டபிலிட்டி. சேரிட்டபிலிட்டி. சோ இந்த verb, இதுக்கு verb இருக்குல்ல சார்? வராது, வராதோ? வராது. சேரிட்டபிளுக்கு வராது. childish, Childishness. சைல்டிஷ். Childishness. சைல்ட்னஸ். Child. சைல்டிஷ்னஸ். சைல்டா Childishness. தன்மையா இருக்காது. childishness, 4 letters. குழந்தை சைல்ட்னஸ் சார். சைல்ட்னஸ். childless, Childish. Childish. adjective வருது, nounல. 4 letters. childly, சைல்ட். So குழந்தை பருவம், குழந்தை தன்மை. children, Children. 3 letters. Children. Oh, sorry. Children. children, இல்ல, children குழந்தைகளாச்சா? அப்போ Child care. Child care. H வந்திருக்கு. 3 letters are missing. child, 2 letters are missing. Childhood. 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 Oh. அதான் abstract noun. Abstract noun வந்து நீங்க Childhood. Childhood. நீங்க வந்து only feel தான் பண்ண முடியும். இப்போ சில்ட்ரனையும் தாண்டி சைல்ட்ஹுட் சார் போயிட்டாங்க, அதனால புரியல. Right. Hmm. Childishly. இப்ப பாருங்க. Childishly, child, Yeah. childly, Childish. Child. Cleverness. Cleverness. Clear. Clearness. Clearness. Clever. Clearness. இப்ப clearness ஒண்ணு போடலாம். இப்ப அதிகம் அதை யூஸ் பண்றது கிடையாது. They're using something. CL. clarity, Super. Clarity. So இங்க clear போடணும். clear, So clear பண்ணிடுறது. clear, So இங்க cleared, regular. Clever. clever, Cleverness. Cleverness. Cleverly. Clear. Clearly. இப்ப cleverly. Cleverly. Cleverness. 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 Cold. cold, coldness, Coldness. Coldness. இப்ப பாருங்க cold. coldly, Coldly. Coldly. Comfortable. Comfort.
கம்ஃபர்ட். கம்ஃபர்ட். இப்ப கம்ஃபர்ட்னு ஒரு வார்த்தை இருக்குது. இங்க பாருங்க. கம்ஃபர்ட்னா சார்? கம்ஃபர்ட். Comfortability. கம்ஃபர்டபிலிட்டி. Comfortability. கம்ஃபர்டபிலிட்டி. Comfort. கம்ஃபர்டபிலிட்டி. கம்ஃபர்ட். Comforted. சார் அது இதுதான் அப்படியே நீங்க அப்படியே கம்ஃபர்டபிலிட்டியா சார்? சொல்லுங்க. கம்ஃபர்டபிலிட்டியா? கம்ஃபர்டபிலிட்டி. Comfortability. கம்ஃபர்டபிலிட்டி. So இது Comfortability. comfortability. இது நம்ம அடிக்கடி யூஸ் பண்றோம். கம்ஃபர்ட்லி. Comfortably. கம்ஃபர்டபிளி. Communicative. கம்யூனிகேஷன். Communicate. Communication. கம்யூனிகேஷன் ஆக்சுவலி கம்யூனிகேஷன். இதுதான் communicate. கம்யூனிட்டி. இது இந்த பேட்டர்ன் நீங்க ரெகனைஸ் பண்ணிட்டா Communicate. ரெகுலர். கம்யூனிகேஷன் சார். கம்யூனிகேட்டட் அப்படியே வந்துரும். எஸ் சார். Accompanied. Accompaniation. Accompanies. Company. Accompanition. இல்ல accompaniment. Company. இப்ப கம்பெனினாலும் ஓகே தான். accompaniment கூட போறது. Accompaniment. Accompanition போடலாம்னா No, அது accommodation. accompaniment. ஓகே. Accompaniment. So இது வந்து accompanied. compassionate. கருணையோட இருக்கிறது. Compassion. அவ்வளவுதான். Compassion. Compassion. Compassionately இது வந்து ரொம்ப ஈஸி தான். நீங்க இத போட்டுக்கலாம். ly மட்டும் ஆட் பண்ணனும். அவ்வளவுதான். அவ்வளவுதான். Confident. ஈஸி. நிறைய பார்த்துட்டோம். Confidently. No, அது இங்க. இந்த சைடு adverb. Confidence. Confidence sir. Confidence. அவ்வளவுதான். இதுதான் confide. Confide. Confided. இது வந்து ரெகுலர் தான். இப்படியே ஃபில் பண்ணிக்கீங்க அது. Confided. Confusion. Superb. Confusion. இது Confuse. அப்படியே ரெகுலருக்கு போயிடுங்க. அவ்வளவுதான். வெரி குட். Contented. திருப்தி அடையிறது. Contents sir. Contents. 4 letters are missing. Contention. No. திருப்தி அடையிறது. Contentness sir. Contentness. No. Contentful. 3 letters are missing. MENT. Contentment. Contentment. Yes sir. Contentment. Contently. திருப்தியாக. Contented. Content. திருப்தியான. திருப்தி. திருப்தி. Contentment. Courage. Courageous sir. Courageousness sir. Courage. Courageousness. கரேஜ்ங்கிறது தான் அடிக்கடி யூஸ் பண்ணுவாங்க. கரேஜ்னு போடுறாங்க. Courage yes sir. Courageously. இங்க இதுதான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கானது.